ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அல்டி பாஸ் ப்ரோமோ 2. இன்றைய நாளைக்கான ப்ரோமோ 2 ஒரு முக்கியமான நபர் உள்ள வந்திருக்காரு. யாரு? நம்மளுடைய பிரவீன். என்ன சொல்லியிருக்காரு, யாரை வம்பிழுத்திருக்காரு, என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோவில். அல்டி பாஸை சப்ஸ்கிரைப் பண்ண ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கானா வினோத் பிரவீன் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சூடான ஒரு கான்வர்சேஷன் ப்ரோமோ 2ல போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பிரவீன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் விக்ரம்கிட்ட போயின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் கீழே பீன் பேக்ல எல்லாம் உட்காந்துருக்காங்க. மேபி உள்ள வந்தது கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த கான்வர்சேஷன் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைவ் நான் பார்க்கல, பட் இதை வச்சு ஓகே ஒரு சில விஷயங்கள் நம்ம பேச விரும்புகிறோம். பிரவீன் நம்மளுடைய லைவ் செஷன்ல 2 தடவை ஃபீச்சர் ஆயிருக்காரு, 3 தடவை ஃபீச்சர் ஆயிருக்காரு. அதில் ஒன்று லைவ் நம்ம டைரக்டாகவே பேசியிருக்கோம் அவர்கிட்ட. ஸோ அவருடைய இன்டென்ட் என்ன அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அல்டி பாஸ் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவர், இந்த ரிவ்யூவரை தேடி ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு போறாரு அப்படின்னா பிரவீனுடைய மைண்ட் எந்த அளவுக்கு இருக்கும். பிரவீன் அப்படிங்கிற ஒரு மனிதன் ஒரு சக மனிதருக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. பிரவீனை பொறுத்தளவுக்கு உள்ள போய் என்ன சொல்லணும் அப்படிங்கறத நம்ம ஒரு விண்ணப்பமா வச்சோம். போன லைவ் செஷன்ல அவர் வந்திருந்த டைம்ல அவர் டீல் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. உள்ள போய் அதை சொல்றாரா, உள்ள போய் அதை பேசுறாரா பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் இங்க நமக்கு தெரிய வர்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோமோ வச்சு நம்ம ஒரு விஷயம் கெஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரிய வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரவீன் கண்டிப்பா பாத்தீங்கன்னா உள்ள இவங்களுடைய மூக்கை உடைப்பதற்கான வேலையை பார்க்கிறார். ஓகே, இவங்களோட மூக்கு கண்டிப்பாக உடைக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படுது. நீங்க எல்லாருமே மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இழந்துட்டீங்க. இதை ஜெயிக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல ஆடுறதுனால நீங்க எல்லாம் மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இழந்துட்டீங்க அப்படின்றத பதிவு பண்றாரு பிரவீன். இதை கேட்ட கானா வினோத் என்ன சொல்றாரு அப்படின்னா, 33 நாள் நீ உள்ள இருந்திருக்க, 33 நாள் எல்லார பத்தி பின்னாடி பேசிட்டு இருந்து தான் நீ வெளியே போயிருக்க, அதை நீ மறந்துடாத, உட்கார்றா அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, 33 நாள்ல நான் சம்பாதிச்ச விஷயத்த 90 நாள் இருந்து நீ சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரவீன் பதிவு பண்றாரு. இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தளவுக்கு பர்சனலா விவேக் அப்படின்ற ஒரு ஆளை பொறுத்தளவுக்கு, அல்டி பாஸ் அப்படின்ற ஆளை பொறுத்தளவுக்கு நான் உண்மை அப்படின்னு நம்புறேன். எத்தனை பேர் நம்புறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக பிரவீன் இருந்தான். பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் பிரவீன் இருந்திருந்தா கானா வினோத்லாம் தூக்கி பொழந்து கட்டியிருப்பான். ஓகே, ஸோ அந்த கோர்ட் டாஸ்க் எல்லாம் இருந்திருந்தா முடிஞ்சிருக்கும் சோலி. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி அப்படின்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிரவீன் பார்வும் கமருதீனையும் உள்ள இருந்தா எப்பயோ முடிச்சு ஓரம் கட்டியிருப்பான். இவங்களை மாதிரி பார்த்துக்கிட்டு வாய் பார்த்துக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்க மாட்டான். புரியுதா? அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்டத்தை எல்லாரும் ஆடிட்டு, நான் உனக்கு உண்மையா தான்டா இருந்தேன் அப்படின்ற மாதிரி கேவலமா ஒரு அழுகையை நீ போட்ட பாரு. யாரு? கமருதீன் வெளியே போகும்போது அந்த மாதிரி கேவலமாலாம் அழுதுருக்க மாட்டான். இதுல உங்க 2 பேத்துக்குள்ள இருக்க நட்பு அப்படின்றத உலகம் நம்புது, ஊர் நம்புது. உண்மையாக கானா வினோத் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த டைட்டிலுக்கு கேவலத்தின் உச்சகட்டத்துக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்றது என்னுடைய பர்சனல் இது. ஏன்னா இந்த ஷோக்காக அந்த ஆள் ஒரு வெங்காயமும் பண்ணல. இந்த ஷோவுக்காக தன்னை சிறிதளவு ஒரு துளியளவு கூட மாத்திக்கல. இந்த ஷோல என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு 25% தான் அந்த ஆள் எஃபர்ட் போட்டிருப்பா. அப்படி இதுல படுத்துக்கிட்டு ஒய்யாரமா 90 நாள் தாண்டி வந்துட்டேன்ற இது வேற. எனக்கு வாயில நல்ல நாளா வந்துடும். இதுல வெளியே சப்போர்ட் பண்றதுக்கு டைட்டில் வின்னர் கானா வினோத் தூக்கி பிடிக்கிறது கொஞ்சம் பேர் இருக்காங்க. இதுல பிஆர் இவரு நொட்டாம உள்ள போனாராமா. இதெல்லாம் எங்க இருந்துடா கூப்பிட்டு வந்தீங்க? இவருக்கு பிஆர்னா என்னன்னு தெரியாதான், பேக்ரவுண்ட் தெரியாதான், ஐயோ இவர் எதுக்காக வந்தாருன்னு தெரியாதான். யாரு கேட்கிறவ கேன பையனா கேப்பையில நெய் வடியுதுங்க இல்லையா? பிரவீனை பத்தியெல்லாம் பேசுறதுக்கு 1% கூட கானா வினோத்துக்கு தகுதி இல்லை அப்படின்றது என் கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ ஸ்டாண்ட் பை மை வேர்ட். நான் பிரவீன் எவிக்ட் ஆன அன்னைக்கு இட் வாஸ் அன் அன்ஃபேர் எவிக்ஷன் சொன்னேன். என் கூட கனெக்ட் ஆன ஒரே நபர் பிரவீன் அப்படின்னு சொன்னேன். திருப்பி வயல் கார்டில் அவன் உள்ள போயிருந்தான் அப்படின்னா 100% பிரவீனை முதல் நாள்ல இருந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 100% இன்னைக்கு நான் அந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். கானா வினோத் அப்படின்ற நபர் பிரவீன் காந்தி பாருங்க, அவர் மூலையில எங்கேயோ உட்காந்துருக்காரு. பிரவீனுடைய கால் தூசிக்கு சமல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. புரியுதா? நீ விளையாண்ட கேம் பூராமே ஃப்ராடுத்தனம். நீ சேர்த்து வச்சுக்கிட்ட ஆட்கள் பூராமே ஃப்ராடுங்க. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு கடைசியில பார்வதி மேல தூக்கி எல்லா பழியும் போட்ட. பார்வதியால தான் வாழ்க்கையே கெட்டு போச்சு அப்படின்னு. ஏன் கமருதீன் என்ன பச்சை பிள்ளையா? ஏன் விரல கொண்டு வச்சு சூப் போட வேண்டியதானே பச்சை பிள்ளைய?
பார்வதி தப்பு பண்ணா, கமருதீனும் தப்பு பண்ணா. நீ கமருதீனை மட்டும் உனக்கு உன்னோட கூட்டுக்காரன் அப்படின்றதுனால விஜய் டிவி ப்ராடக்ட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுனால வந்து அவனை மட்டும் காப்பாத்துட்டு இருக்கா, கடையில தூக்கி சொருனவாரு பார்வதியை மட்டும். நீ எவ்வளவு பெரிய எச்ச வேலை பார்க்கறான்றது அதுல தெளிவா தெரிஞ்சு. பிரேயனை பத்தியெல்லாம் நீ பேசலாமா? பேசலாமா? வெளியே வந்து பாரு, வெளியே வந்து பாரு. எப்படி உன் பிஆர் டீம் பயங்கரமா செட் பண்ணி வச்சிருக்கோம். நீ இல்லைன்னு சொல்ற பிஆர் டீம் இருக்குல்ல, உனக்கு பிஆர் டீம் எதுக்கு? அதான் விஜய் டிவி பேக்ரவுண்ட்ல இருக்குல்ல, அந்த டீம் வந்து நீ பயங்கரமா செட் பண்ணி வச்சிருக்கோம். அது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனா பிரவீன் தேவசகாயத்துடைய கால் தூசிக்கு நீ சமம் இல்லை அப்படின்றத பதிவு பண்றேன். இன்னொரு பின்குறிப்பு, உனக்கு டைட்டிலே கிடைச்சாலும், நீ டைட்டிலே வாங்கினாலும், யாருக்கும் எந்த இடத்திலும் சந்தோஷமா இருக்க போறதில்லை, உன்னோட பிஆர் டீமை தவிர.